நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மேலூர் சந்தை தான். மேலூர் சந்தையில் நல்லா மரக்காலை ஒன்று வந்துருந்துச்சு. நல்லா செட்டாக நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் எடுக்கணும், ஏன்னா மொட்டையாக இருந்துச்சு. இது பார்த்தா வண்டி மாடு நல்ல தலை. அது நம்ம காளைகளுக்கு மஞ்சட்டு காளைக்கு இந்த மாதிரி தலை செட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கல்லுக்காட்டு மாடு அந்த மாதிரி சேர்ந்தது போல். நல்லா உயரந்தரமாக நல்லா இருந்துச்சு. இழுவைக்கு நல்லா இருக்கும். இந்த நாட்டு பசு கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. கொஞ்சம் சேட்டை பண்ணியிருக்கும் போல். மாடு கீழே மேலே விழுந்து எந்திரிச்சு கொண்டு வந்து இப்போதான் மாடு அடங்கி நிற்கிது. இங்கிட்டு பார்த்தா இந்த பூராமே நல்லா தலை செட்டாக தான் கிடந்துச்சு. இன்றைக்கி மாடு பூரா நல்லா பசு மாடு நிறையா வந்துருந்துச்சு. இன்றைக்கி நல்லா வரும். கும்பலாம் நல்லா டைப்பாக இருக்குது. இந்த பசு அந்த ஜாதி பசுவெல்லாம் வளர்க்கும். நல்லா பையாம்பு. ஏதாவது மாடு நோய் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருக்கும் அந்த பசுக்கெல்லாம். அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாட்டு பசுவாக அதை கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. பூரா என்கிட்ட கலந்துருக்கும் போல். மொத்தமாக 2 டைம் பிடிச்சி ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க. பூரா காலையிலே வந்து விற்றுட்டாங்க. 4 மணிக்கு எல்லாம் வந்தோம்னா சந்தையில் வாங்கலாம் நல்ல மாடை. அதுக்கு மேலேனா பூரா வாங்கி கட்டிடுறாங்க. ஏற்றி பூராத்தையும் கொண்டு வந்து கட்டிடுறாங்க. பூரா கிராஸ் மாடு. பூரா கிராஸ் மாடு. இந்த அங்கிட்டு கிடக்குற நல்ல நாட்டு மாடு. இந்த கண்டு போட்டா கண்டு தான் நல்லா வேகமாக தான் இருந்துச்சு. வளர்ப்பு வாங்கிட்டு போகிறோம். இதானே எல்லாம் கறிக்கு வாங்கியிருப்பாங்கள. சின்ன கண்டு ஒன்று கிடக்கு வருங்க. குட்டை பசு நல்லா தலையை பாருங்க. நல்லா இதாக இருக்குது. இப்படி மாட்டில் கண்டு எடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் ஜூட்டாக இருக்குங்க கண்டுக. கிராஸ் மாடு தான். நல்லா தலை செட்டு. பூரா வாங்கி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா கிடமாட்டு பசு போட்டோம்னா நல்லா தான் இருக்குங்க. ரொம்படியாக பாருங்கள். நல்லா செவலை கண்டுக்கலாம். பூரா வாங்கி கடலில் கட்டிட்டாங்க. கட்டி பூரா கிடக்கு கண்டுக பூரா. ஏதோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க ஒரு மாட்டுக்கு. இந்த ப்ளூ கலர் அடிச்சிருக்கு. இது பூரா ஒரு குரூப் வாங்கியிருக்காங்க. பூரா ஏதோ கிறங்கி போய் கிடக்கு. இது முடியல என்னன்னு தெரில. இது ரொம்ப பாருங்கள் டைப்பாக இருக்குது பாருங்கள். ஒரு மண்ணிலாம் ஒரு மடங்கி கிடக்கு. கோணக்கம்பு பசு. இந்த நாளைக்கு எதுவும் முடியலையான்னு தெரில. ரொம்ப நோஞ்சு போய் கிடந்துச்சு. இந்த அங்கிட்ட ஒரு மரக்காலை கிடக்கு பாருங்க. பூரா கூடுவோம் பேர் தான் இந்த வட்டம் வந்துருக்கும் போல். அது ஒன்று இது ஒன்று. இந்த வெள்ளைக்காலை நல்ல காலையாக இருந்துச்சு. கட்டக்கை மாடு தான். அந்த கட்டக்கை மாடுகள் அப்புறம் தும்மல் கணம் ஏறிடுது கிருட்டுன்னு. இந்த வட்டம் வந்து விலை நம்ம கேட்க முடியலை. ஏன்னா மைக் எடுத்துகிட்டு போகல, அதனால் வந்து கேட்க முடியலை. சும்மா அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் வேணுன்றவங்க சொன்னீங்கன்னா அடுத்த ட்ரிப்பு கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா விலையை கேட்டு எடுத்து போட்டு விட்ருவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். காலை இது பூரா பாருங்கள். இந்த வட்டம் வந்த அப்புறமே நல்லா வயசு 6 பல் இந்த மாதிரி கடை சேர்ந்தது புதுக்கடை அந்த மாதிரி மாடுகளை தான் அதிகமாக வந்துருந்துச்சு. ரொம்ப பல்லு சேர்ந்த மாதிரிலாம் ரொம்ப இல்லை. இந்த பூரா பாருங்கள் நல்ல வயசு பிராயம். பூரா நல்லா கலையுது. இதெல்லாம் லைட்டாக உடம்பு. இதெல்லாம் பார்த்து நல்லா கண்டா கொஞ்சம் சூட்டாக இருக்கிறத பார்த்து வாங்கினோம்னா நல்லா கொஞ்சம் இருக்குதாகிக்கும். இந்தங்களுக்கு சிவகங்கை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாடிக்கு வந்து மாடு கிடையாது. பூராமே வெளியேற்றதே அவங்களாம் விரும்புவாங்க. வாடியை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வாடி தள்ளுவாடியாது இதெல்லாம் போட்டுச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வந்து நேரடியாக வந்தோமா மாடை அவுத்தமா அங்கே கொஞ்சம் நேரம் விளாடுதா அதைத்தான் பார்ப்பாங்க. நம்ம ஏரியாவில் வந்து எங்கிட்ட மதுரைக்குள்ள தான் வந்து வாடியை வந்து பெருசாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சிவகங்கை இங்கிட்டு பூராமே பார்த்தீங்கன்னா வெளிவரட்டை தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. இந்த வேலையெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்ல மரம், அருமையான மரம்.
தலை செட்டு சூப்பராக இருக்கு பாருங்க. மாடை பார்க்கங்க. மாடை ஆனால் கட்டுறேன். தேனி மரம் நாங்களும் இதே மாதிரி ஒரு காலை வச்சுருந்தேன். போன வருஷம் தான் கொடுத்தேன். பார்க்க முடியாமல் தான் கொடுத்தேன். இங்கிட்டு கோயில் மாடு அது எல்லாரோட சண்டை விட்டுக்கிட்டு இருக்க ஒட்டி கட்ட வைக்க இடம் இருந்தது இல்லைன்ட்டு கொண்டு போய் கொடுத்தேன். சரி கொடுக்கணும், வளர்ப்புக்காரங்கள்ட்டையும் கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட இதே மாதிரி ஏமாற்றி வியாபாரி வந்து எனக்கு வளர்ப்பு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போய் சந்தையில் இது பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே சந்தையில் பார்த்துட்டு என்கிட்ட வந்து காலம் வந்து அங்கே கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் தெரியும். சரி எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்லணும்ன்றக்காண்டி வாங்கண்ணே, வேணும்னா கறிக்கு தான் வாங்குறேன் அப்படின்னு. அதை சொல்லியே வாங்கலாம், ஏன் இப்படி போய் சொல்லி வாங்கண்ணா? தப்பு தானே. இருந்தாலும் அதை ஒரு 3000 தள்ளி தான் கொடுத்தேன். 45 ரூபாய்க்கு கேட்ட காலையை வெறும் 42 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன். ஏமாற்றி வாங்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு போகிறாங்க. இனி அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம்ல. இந்த காலையை பாருங்கள், மரக்காலை பூராமே கொஞ்சம் இந்த இதுக்கெல்லாம் வயசு கூடனது. இதெல்லாம் கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல நல்ல கலையெல்லாம் வந்து வருது. இந்த வட்டம் வந்தது பூராமே அதிகமாக 6 பல் இந்த கடை முளப்பில் வந்து அதே வந்து இருந்துச்சு. நல்ல மாடு அதே. பால் மாடுமே வந்து அதிகமாக நிறையா வருது. அதனால் கைவள மாடு இந்த மாதிரி வந்து இளங்கன்று மாடு இதெல்லாம் வருது. வேணுன்றவங்க வந்தீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து தோது பார்த்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விலை ஓரளவுக்கு தோதுவாக தான் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க.